ஜானி, எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணல. நாம புலி வலை பிடிச்சிட்டோம், இடையில விட்டோம் ஆபத்து. ஒன்னு புலி சாவணும் இல்ல நாம சாவணும், அப்படிதான் கதை முடியும். ஓ காட். ஹலோ, என்ன கோதண்டத்துக்கிட்ட டிமாண்ட சொல்லிட்டீங்களா? தீவிரவாதி தலைவன் தான் பேசுறான். கோதண்டத்துக்கிட்ட பேசி முடிச்சாச்சான்னு கேட்கறான். நான் அப்பவே சொன்னேன் கோதண்டத்துக்கிட்ட பேசிடலான்னு. நீ தான் அப்புறம் சொன்ன. இப்போ ஏதாவது பேசி சமாளிச்சிரு. தீவிரவாதி சார், டீலிங் நடந்துகிட்டு இருக்கு, எப்படியாவது பேசி சம்மதிக்க வச்சிடறோம். இந்த கதையெல்லாம் எங்க கிட்ட வேண்டாம். செய் இல்ல செத்து மடி, இதுதான் எங்க பாலிசி. என்ன சொல்றான்? இன்னைக்கு ராத்திரி 12 மணி வரைக்கும் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள எங்க ஆளு எங்க கிட்ட வந்தாகணும், இல்ல அந்த அம்மாவை கொன்னுடுவோம். அப்புறம் உங்களுக்கு தூக்குதான். யோசிச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. சரிங்க சார். என்ன ஜானி சொல்றான்? மிரட்டுறான். ஒன்னு செய் இல்ல செத்து மடிங்கிறான். இன்னி நைட் 12 மணிக்குள்ள அவன் ஆள் அவனுக்கு வேணுமா, இல்ல கனகவலியை கொண்டுட்டு வேணும் மிரட்டுறான். அப்போ வேற வழியே இல்ல, நம்ம கோதண்டத்துக்கிட்ட பேச வேண்டியதுதான். பேசு ஜானி, பேசி கோதண்டத்துக்கிட்ட டீல முடி. இரு, அவசரப்படாத, பிரெயினை யூஸ் பண்ண. சிம் கார்டை மாத்தி போட்டு பேசு, அப்பதான் நம்ம மாட்டிக்க மாட்டோம். ஓகே ஜானி, எனக்கு லேசா வயிற்ற கலக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன். நீ போன்ல பேசி முடிவு பண்ணு. ஓகே ஜானி, ஆல் தி பெஸ்ட். கட்சி நேரத்துல கை விட்டு போறியா? முதல்ல என்ன பேசணுங்கிறத முடிவு பண்ணுவோம், அப்புறமா பேசுவோம். Hello, I am Inspector Godandaraman speaking. என்ன இன்ஸ்பெக்டர், கெடு நெருங்கிக்கிட்டே இருக்கு, வீட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்களா? ஏன் என்ன சித்திரவதை பண்றீங்க? தனிப்பட்ட ஆளா என்னால எந்த முடிவும் எடுக்க முடியாது. நானும் தனிப்பட்ட ஆளா எந்த முடிவும் எடுக்க முடியாது. இன்னைக்கு நைட் 12 மணிக்குள்ள எங்க விடுதலை வீரரை நீங்க ரிலீஸ் செஞ்சாகணும். என்ன புரியலையா? உங்க போலீஸ் பாஷையில சொல்லணும்னா அந்த டெரரிஸ்ட நீங்க ரிலீஸ் பண்ணி ஆகணும். போலீஸ் துணை இல்லாம உங்க வண்டியில ஏத்திக்கிட்டு மலைக்கோட்டை மைதானத்துக்கு வரணும். டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் கொடுத்தீங்கன்னா விளைவுகள் விபரீதமா இருக்கு. அதனால இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அந்த டெரரிஸ்டை சேஃப்டியா கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சாதான் நீங்க உங்க பொண்டாட்டி உயிரோட பார்க்க முடியும். ஒருவேளை டைமுக்குள்ள அவரை ஒப்படைக்க முடியாம போயிட்டா சரியா 12:45 உன் பொண்டாட்டியோட டெட் பாடிய பத்திரமா கொண்டாந்து உன் வீட்டுல சேர்த்துருவேன். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. அப்படிலாம் சொல்லாத. இதை நம்ம சுமூகமா பேசி தீர்த்துக்கலாம். இனிமே பேச்சே கிடையாது, செயல்தான். போன வை. என்ன டாடி, ஏதாவது ப்ராப்ளமா? ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் 2 பேரும் வீட்டிலே இருங்க. அப்பா ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். கௌரி வா, நம்மளும் போலாம். ஆமா கௌதம், போலாம். அன்னையே பராசக்தி, சித்தம் தெளிவோடு இருக்க ரூபம் அரூபமாகி வெளியெங்கும் பவனி வர சக்தி கொடுத்தாயே. ஓம் ஓம் ஓம். வா போலாம். டிரைவர், ஐயா உள்ள வரலாங்களா? Yes, come in. சார். என்ன மிஸ்டர் கோதண்டம், திடீர்னு அப்பாயின்மெண்ட் கேட்டு வந்திருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாம் சார்,
நான் உங்ககிட்ட சில விஷயங்களை பர்சனலாக பேசணும்னு வந்திருக்கேன். சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? சார், இதை நான் நடந்த போதே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். சில நாட்களுக்கு முன்னால என் மனைவி காணாம போயிட்டா. என்ன சொல்றீங்க கோதண்டம்? ஆமா சார், யாரோ சில கிரிமினல்ஸ் தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு அவளை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு நான் நினைச்சேன். பல இடங்கள்ல தேடி பார்த்தோம், அவளை என்னால கண்டுபிடிக்க முடியல. இப்ப வந்த ஒரு மிரட்டல் ஃபோன் கால் இந்த விஷயத்தை உங்க கவனத்துக்கு என்ன கொண்டாட வச்சிருச்சு சார். அந்த போன்னால என் ஒய்ஃப் ஒரு டெரரிஸ்ட் குரூப்பால கடத்தப்பட்டிருக்கான்றது தெரிய வந்தது சார். டெரரிஸ்ட் குரூப் கிட்டயா? விஷயம் ரொம்ப சீரியஸா இருக்கும் போல தெரியுதே. அவங்க என் ஒய்ஃபை விடுவிக்க ஒரு நிபந்தனை போட்டாங்க சார். அதை கேட்டுட்டு தான் நான் ஆடி போயிட்டேன். என்ன கேட்டாங்க சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். கமா டெல் மீ. சார், நீங்க என் கஸ்டடியில் வச்சிருக்கிற அந்த டெரரிஸ்ட் அயூப் கானை உடனடியா ரிலீஸ் பண்ணி இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்குள்ள நானே பர்சனலா கொண்டு போய் அவங்க கிட்ட ஒப்படைக்கணுமா சார்? இல்லாட்டா என் மனைவியுடைய டெட் பாடி தான் என் வீட்டுக்கு வரும்னு சொன்னாங்க சார். ஓ ஐ சீ. இந்த விஷயத்துல உங்க இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவா இருந்தாலும் அதுபடி நடக்கிறதா முடிவு எடுத்திருக்கேன் சார். நீங்க உடனே அவனை ரிலீஸ் பண்ணி அவங்க சொன்ன இடத்துக்கு கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க சார். நான் சொல்றதை நீங்க செய்யுங்க. உங்க மனைவியை அவங்க கஸ்டடியில இருந்து வெளியே கொண்டு வாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நான் பார்த்துக்கிறேன். ஓகே, நீங்க கிளம்புங்க. எஸ் சார். ஜானி, எதுக்காக குட்டி போட்ட யானை மாதிரி உலாத்திட்டு இருக்க ஜானி? 12 மணிக்குள்ள அந்த தீவிரவாதியை ஒப்படைக்கலனா கனகவல்லியை கொன்னுடுவேன்னு அவங்க சொன்னாங்களே, அந்த டென்ஷன் தான். அது கோதண்டம் தானே டென்ஷன் ஆகணும். நீ எதுக்கு அனாவசியமா டென்ஷன் ஆகுற? புரியாம பேசாத ராம். கடமை தான் முக்கியம்னு அந்த கோதண்டம் தீவிரவாதியை ஒப்படைக்காம போயிட்டானா அவனுங்க கனகவல்லியை கொன்னுடுவானுங்க. அங்க சுத்தி இங்க சுத்தி கனகவல்லியை கடத்தினது நாம தான் மோப்பம் பிடிச்சிட்டாங்கன்னா அந்த கொலைப்பிடி நம்ம மேல விழும். அப்புறம் நிரந்தரமா உள்ள இருக்க வேண்டியதா. நியாயமான டென்ஷன் தான். நீ கோதண்டத்துக்கு ஃபோன் போட்டு இந்த தீவிரவாதி ரிலீஸ் பண்ற மேட்டரை டிஸ்கஸ் பண்ணு. அப்படி அவன் ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னா நம்ம நினைச்சா கூட கனகவல்லியை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லு. சரி. ஹலோ இன்ஸ்பெக்டர், எங்க விடுதலை வீரர் விடுதலை சம்பந்தமா என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? இன்னைக்கு 12 மணிக்குள்ள எங்க ஆளை நீங்க ரிலீஸ் பண்ணலனா உங்க ஒய்ஃபை நாங்க நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது. அது எப்படி ஜானி? நான் சொல்லி கொடுத்த டயலாக் அப்படியே சொல்றேன். சும்மாரியா, என் பேரை சொல்லி மாட்டி விட்டுரு போல் இருக்க. நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி அயூப் கானை உடனடியா ரிலீஸ் பண்ணி நீங்க சொன்ன இடத்துல வெயிட் பண்றேன். நீங்க மனைவியை ரிலீஸ் பண்ணிடுங்க. சரி, நீ எங்க வெயிட் பண்றியோ அங்க வந்துடுறோம். என்ன ராம், நம்ம நினைச்சதுக்கு நேர்மாறா தீவிரவாதியை கொண்டாந்து நம்ம கிட்ட ஒப்படைச்சிருன்னு சொல்றான். ஆமா, இந்த விஷயத்தை எப்படி அவங்க கிட்ட சொல்றது? நீ ஏன் கவலைப்படுற? அதான் அந்த தீவிரவாதி தலைவன் சொன்னான்ல, நாம அவனை நினைச்சாவே போதும் அவன் நம்மளை கான்டாக்ட் பண்ணுவான்னு. நாம 2 பேரும் அவனை நினைப்போம், அவன் ஃபோன் பண்றானான்னு பார்ப்போம். ஓகே ஓகே ஓகே. ஓகே. அவன் தான் பண்றான். சொன்ன மாதிரி பண்ணிட்டானே, விஷயத்த சொல்லு. தீவிரவாதி சார், நான் கோதண்டத்துக்கிட்ட. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க 2 பேரும் போய் எங்க ஆளை அழைச்சிக்கிட்டு வாங்க. நீங்க வரும்போது கனகவல்லியோட நாங்க உங்க இடத்துல இருப்போம். எங்க ஆளை எங்க கிட்ட ஒப்படைச்சதும் கனகவல்லிய நாங்க உங்ககிட்ட ஒப்படைப்போம். அந்த $1,00,000 அதையும் தான். சரி. என்ன சொல்றான் ஜானி? நம்ம 2 பேரும் தீவிரவாதியை கூட்டு வரணுமா, அப்புறம் அவன் கனகவல்லியை ஒப்படைப்பானா, அப்புறம் கனகவல்லியை கொண்டு போய் நம்ம கோதண்டத்துக்கிட்ட ஒப்படைக்கணுமா? எல்லாம் ஓகே, ஆனா இதுல ஒரு வில்லங்க இருக்கு ஜானி. என்ன ராம், நீ வேற வயித்துல புளிய கரைக்கிற? ஒன்னும் இல்ல, நம்ம கருப்பு துணி கட்டிக்கிட்டு கனகவல்லியை ஏமாத்தின மாதிரி அந்த கோதண்டத்தை அவ்வளவு ஈஸியா ஏமாத்திர முடியாது. அதனால கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்க வேண்டிய கட்டாயத்துல இப்ப நாம இருக்கோம். என்ன பண்ணலாம் ராம்? என்ன பண்ணலாம் ஜானி? எது அதையே கேட்ட எப்படி? ஓ காட், பிரில்லியன்ட் ஐடியா. வேற வழியே இல்ல, கெட்டப் சேஞ்ச் தான்.
கான்ஸ்டபிள் சார். என்ன ஃபாலோ பண்ணி வா. எதுக்கு ஃபாலோ பண்ணணும்? சொல்றத செய். முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. உன்னை ரிலீஸ் பண்ண போறேன். ரிலீஸ் ஆர்டர் தேவையில்லை. அப்போ எனக்கும் உன்னோட வர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா சிவியர் பனிஷ்மெண்ட் கிடைக்கும். நிம்மதி. அதை முதல்ல செய். இங்க உன் இஷ்டப்படி எங்களால நடக்க முடியாது. எங்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் நீ நடக்கணும். என்னை எங்க கூட்டிட்டு போறது தெரியாம உன்னோட நான் வரமாட்டேன். நான்சென்ஸ். இவனோட பெரிய தொந்தரவா போயிடுச்சு. சரி, உண்மையை சொல்லிடுறேன். உங்க ஆட்களோட நாங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். அதன்படி உன்னை உங்க ஆட்கள் கிட்ட ஒப்படைக்க போறோம். கிளம்பி வா. இதை முதலே சொல்ல வேண்டியதானே? ஆமா, உன் பொண்டாட்டி கிடைச்சிட்டாளா? வா சொல்றேன். எப்படி கெட்டப்லாம்? நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த கெட்டப்பை கோதன் நான் கண்டுபிடிச்சிடணும். என்ன நீ எவ்வளவு தமிழ் சினிமா பாக்குற? கெட்டப் சேஞ்ச் பண்ணா ஹீரோவிலே கண்டுபிடிக்க முடியாது. அந்த லூசு கோதன் நம்ம கண்டுபிடிச்சிட போறான். எங்க இருக்காங்கன்னு பாப்போம். கார் வருது. கோதண்டம் தான் வரான்னு நினைக்கிறேன். அவன் கார்லயா வருவான்? ஜீப்ல தான் வருவான். கோதண்டம் ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசர். அன்அபிஷியல் ஒர்க்குக்கெல்லாம் கவர்மெண்ட் ஜீப்பை யூஸ் பண்ண மாட்டான். கார்ல தான் வருவான். எதுக்கும் நாம மேனரிசத்தை மாத்திப்போம். நீங்க சொன்ன மாதிரி நான் அயூப் கானை கொண்டுட்டேன். என் ஒய்ஃப் எங்க? நாங்க அயூப் கானை கொண்டு போய் ஒப்படைச்சாதான் அவங்க உன் ஒய்ஃபை ஒப்படைப்பாங்க. அதனால அயூப் கானை நீ என்கிட்ட ஒப்படை. அயூப் கானை கொண்டு போய் நாங்கள் ஒப்படைச்சிட்டு உன் ஒய்ஃபை கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். அது வரைக்கும் நீ இங்கேயே வெயிட் பண்ணு. என்னடா அந்த ஆளை ரிலீஸ் பண்ணா அம்மாவை விட்டுருவேன்னு சொன்னாங்களே, அம்மாவை அழைச்சிட்டே வரல? அதானே. யோசிக்காத கோதண்டம். நீ யோசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒய்ஃபுக்கு தான் ஆபத்து. சீக்கிரம் அனுப்பி வை. கௌரி, சம்திங் ராங். நம்ம அந்த கார்ல ஏறி அம்மா எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். வா போலாம். என்னடா கோத்தம் இங்கேயே நின்னுட்டு இருக்க? வா. இல்ல, இங்க ஒரு செல்போன் இருக்கு. நீ டிக்கில ஏறு, நான் இதை எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்கெல்லாம் யாரு? உங்களுக்கு என் கூட்டத்துக்கு என்ன சம்பந்தம்? எல்லாம் விலாவரே பேசிக்குவோம். நீ முதல்ல வண்டியில் ஏறு. இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து பயந்துடாத. நாங்களும் ரொம்ப பயந்த சுபாவம். வா ஏறு.